சொல்லிட்டான்ல, வெளியில் ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. வரப்போகிறாங்க, ஆயத்தப்படுவோம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல இருக்குங்க, இதே இன்னொரு குரூப் பின்னால் உக்காந்துச்சுன்னா இந்த இடம் பேக் ஆகிரும். இங்கே இருக்கீங்க, இதே மாதிரி இன்னொரு 1.5 மடங்கு இந்த குரூப் பின்னால் உக்காந்துச்சுன்னா இடம் பத்தாது. பெரிய பெரிய க்ரௌட் இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், இங்கே உட்காந்துருக்க இதே பேக்கேஜில் இன்னொரு 10 பேர் இங்கே உட்காரலாம், இங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம், அங்கிட்ட ஒரு ஓகே ஒரு 8-9 பேர் இங்கிட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம், இங்கிட்ட ஒரு 10, இங்கிட்ட ஒரு 10, பின்னால் அங்கே ஒரு இன்னொரு 12 பேரோ 16 பேர் உட்காரலாம். அது பாருங்கள், இங்கே நீங்கள் இருக்கிற மாதிரியே பின்னால் ஒரு காப்பிகேட் நடந்துச்சுன்னா இடம் நனைஞ்சிடும். இது நடக்குமா சொல்லிட்டான்ல, வெளியில் ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. வரப்போகிறாங்க, ஆயத்தப்படுவோம். நம்ம வரக்கூடிய ஜனங்களை விசாரிக்க முடியாமல், வரக்கூடிய ஜனங்களுக்கு நம்ம பணிவிடை செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். யார் வந்தால் வரட்டும், வரல. அந்த பணிவிடை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க சபைக்கு வந்தால் அவங்கள எப்படி பராமரிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் அந்த அன்பு. அதுதான் அன்பு, இதுதான் அந்த ஃபீலிங். எம்பத்தி அண்ட் கம்பேஷன். எம்பத்தி வேணும், கம்பேஷனும் வேணும். ரெண்டும் இருந்தால் தான் ஆட்களை நாம் கவர முடியும், ஆட்களை நம்ம தக்க வைக்க முடியும். எதுக்கு? நம்மளுக்காக இல்லை, ஆண்டவர் கொண்டு வர ஆத்மாவை நம்ம ஜாகா பண்ண முடியும். ஆமென்.